அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோயில். அப்ப இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்த பத்தி உங்களுக்கு சொல்லப் போறேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, அனீமியா. இப்ப அனீமியாக்கும் எங்களுக்கு ஆர்த்தோ டாக்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய பேரு எங்கள்ட்ட சில கம்ப்ளைண்டோட வருவாங்க. டாக்டர் டயர்டா இருக்கு, பழைய மாரி வேல பார்க்க முடியல, நடக்க முடியல, உடம்பு சோர்வா இருக்கு, சுறுசுறுப்பா இல்ல. இப்படியெல்லாம் வேக் கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க. இப்ப நாங்க உடனே அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கவோ, ஸ்கேன் எடுக்கவோ அந்த மாரி பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் யோசிக்க மாட்டோம். பேசிக்கா பார்த்தீங்கன்னா, முக்கியமா உங்களுக்கு ரத்த சோகை. ரத்த சோகைங்கிறது அனீமியா. ஸோ இந்த சின்ன பிரச்சனைனாலயே நெறைய விதமான கம்ப்ளைண்ட் எங்களுக்கு என்ன செய்யும், அவங்க சொல்லுவாங்க. அப்ப நாங்க ஒரு ஹீமோகுளோபின் டெஸ்ட்டோ, ஒரு பிளட் கவுண்ட் பார்க்கறது மூலமா கண்டுபிடிச்சிருவோம். நார்மலா ஒரு ஹீமோகுளோபின் அப்படின்னு பார்த்தோம்னா, குறைஞ்சது ஒரு 15, 14 கிராம் இருக்கணும். லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு நம்ம ஊர்ல எல்லாருக்குமே. அட்லீஸ்ட் ஒரு 12, 13 அந்த ரேஞ்சிலயாவது இருக்கணும். ஆனா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா 10 கிராம் இருக்காங்க, 9 இருக்காங்க, 11 இருக்காங்க. ஸோ அந்த மாரி ரத்த சோகை நம்ம ஊர்ல ரொம்ப காமனா இருக்கு. ஸோ ஏன் ரத்த சோகை இம்பார்ட்டன்ட்? அத ஏன் கண்டுபிடிக்கணும்? எதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பினுடைய சுறுசுறுப்பு, நம்மளுடைய வேலை பார்க்கக்கூடிய திறன், நம்முடைய மூளை வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே முக்கியமானது யாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்த அணுக்கள்ல உள்ள சிவப்பு அணுக்கள். ரெட் பிளட் செல். இந்த ரெட் பிளட் செல்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட். அதுல ஒரு நிறமி. அதுதான் அந்த கலர். ரெட் கலர குடுக்குது. ஸோ அந்த ஒரு ஹீமோகுளோபின் நம்முடைய எல்லா செயல்களுக்கும், நமக்கு சுறுசுறுப்பையும், நமக்கு செயலாற்றக்கூடிய தன்மையும் குடுக்குறது அந்த ஹீமோகுளோபின் தான். அதுதான் ஆக்ஸிஜனை நம்ம உடம்புல என்ன செய்ய போகுது? கேரி பண்றது. ஸோ அந்த ஆக்ஸிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி இருந்தா தான் நம்முடைய மூளை என்ன செய்ய முடியும்? நல்ல முறையில செயல்பட முடியும். அப்போ மூளை நல்லா செயல்பட்டு நம்ம சுறுசுறுப்பாகவும், நம்ம எப்பயும் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹீமோகுளோபின் இருக்கணும். ஸோ இது இல்லாதனால தான் நம்மள்ட்ட நெறைய பேருக்கு என்ன இருக்கு? டயர்ட்னஸ்லாம் ஃபீல் ஆகுது. ஓகே. இந்த ஹீமோகுளோபின் லோவா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்ம ஏன் எதனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா ஃபால் இருக்கும். ஏன்னு தெரியாது. அப்போ முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன். ஸோ சரியான அயர்ன் ரிச் ஃபுட் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, எடுத்திருக்க மாட்டாங்க. நார்மலா சோறு சாப்பிடுவாங்க, சாம்பார், ரசம் நார்மலா உள்ள டெய்லி டயட்ல போகுமே தவிர, உண்மையிலேயே அதில இரும்பு சத்து இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஸோ மெயினா நம்மளுடைய இந்திய நாட்ல மெயின் ரீசன் நியூட்ரிஷனல் அனீமியா. அதாவது நம்முடைய சரியான முறையில உணவு பழக்கவழக்கம் இல்லாம, அயர்ன் ரிச் ஃபுட் எடுக்காதனால தான் என்ன வருது? இந்த அனீமியா அப்படிங்கிறது வருது. சரி 2வது சில விஷயங்கள் பார்த்தோம்னா, ப்ளீடிங் நெறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் பிரச்சனை இருக்கு. ஸோ எக்ஸசிவ் ப்ளீடிங், அடிக்கடி பீரியட் வருது. ஸோ பீரியட் ரிலேட்டட் ப்ராப்ளத்தினால நெறைய பிளட் லாஸ் இருக்கலாம். ஈவன் ஜென்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னாலுமே பைல்ஸ் நெறைய பேருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைல்ஸ் ப்ராப்ளத்தினால என்ன இருக்கு? நெறைய ப்ளீடிங். அது நமக்கு வெளிய தெரியாது. ஸோ நமக்கு வெளிய தெரியாமயே டெய்லி என்ன இருக்கும்? 5 எம்எல், 10 எம்எல் பிளட் நமக்கு போயிட்டே இருக்கும். அதனால பிளட் லாஸ் ஆகுது. ஸோ பிளட் லாஸ்னால என்ன இருக்கலாம்? அனீமியா உண்டாகலாம். ஒண்ணு நம்ம சரியா சாப்பிடாம இருக்கிறனால, இன்னொன்னு நம்ம சரியா சாப்பிட்டாலும் லாஸ் ஆகுறனால இருக்கலாம். இது போக சில நேரம் விட்டமின் குறைபாடுகள் கூட அனீமியாவ காஸ் பண்ணலாம். லைக் விட்டமின் B12 அப்படிங்கிறது ஒரு விதமான அனீமியா காஸ் பண்ணும். அது மாரி ஒவ்வொரு விதமான காசஸ்னால என்ன இருக்கலாம்? நமக்கு அனீமியா வரலாம். ஸோ இந்த மாரி அனீமியா முதல்லயே நம்ம இவங்கள கண்டுபிடிச்சு, அவங்கள சரி பண்ணோம்னா, அந்த ஹீமோகுளோபின் கன்டென்ட்ட நம்ம என்ன செய்யலாம்? சரி பண்ண முடியும். அந்த ஹீமோகுளோபின் கன்டென்ட் கூடும்போது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உடல் சுறுசுறுப்படையும், நம்முடைய வேலை பார்க்கக்கூடிய தன்மை கூடும், நமக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்கும். ஸோ இதனால தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே நம்ம நம்மளுடைய பிளட்ட டெஸ்ட் பண்ணி, ஹீமோகுளோபின் அளவ செக் பண்ணிக்கிட்டு, உங்க ஃபேமிலி டாக்டர்ட்டயோ, எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ட்டயோ காமிச்சு, உடனடியா அத நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அனீமியாவ நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணோம்னா, சிவியர் ஆகாம தடுக்கலாம். சரி இப்ப சில பேர் கவனிக்காம இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் 10க்கு கீழ கூட வர்றாங்க. 8, 7, 6, 5லலாம் கூட வருவாங்க. எப்படி எங்களுக்கு தெரியும்னா, அவங்கள நாங்க ஒரு மூட்டு ஆப்பரேஷனுக்கோ, ஒரு ஸ்பைனல் ஆப்பரேஷனுக்கோ, ஒரு முக்கியமான ஒரு எலும்பு மூட்டு சிகிச்சைக்கு நாங்க அட்மிட் பண்ணுவோம். அப்ப அட்மிட் பண்ணும்போது பார்த்தோம்னா, ஹீமோகுளோபின் பார்த்தா கம்மியா இருக்கும். ஏன் அந்த ஹீமோகுளோபின் இம்பார்ட்டன்ட்னா, அப்படி லோ ஹீமோகுளோபினோட நாங்க அறுவை சிகிச்சை பண்ணும்போது, அவங்களுக்கு ரெக்கவரி ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா, அந்த ரத்த ஓட்டங்கள் நல்லா இருந்தா தான் எந்த ஒரு ஆப்பரேஷனுமே சக்சஸ் ஆகும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறதுக்கு முன்னாலே, 1 வாரத்துக்கு முன்னாலே இந்த மூட்டு ஆப்பரேஷன்லாம் இருக்குன்னா, முதலே ஹீமோகுளோபின் அளவு, புரோட்டீன் அளவு இது எல்லாமே நாங்க தரோவா செக் பண்ணிருவோம். ஸோ செக் பண்ணிட்டு அட்மிட் பண்ணும்போது, அவங்களுக்கு நல்ல முறையில அறுவை சிகிச்சையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஹீலிங் பொட்டன்ஷியலும் நல்லா இருக்கும். ஸோ இவ்வளவு ஒரு சீரியஸான பிரச்சனையான அனீமியாவ நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஏர்லியா டயக்னோஸ் பண்ணிக்கங்க. அது வராம தடுக்கிறதுக்கு கரெக்ட்டான உணவு பழக்கவழக்கங்களையும், நம்மளுடைய ஹேபிட்ஸ மாத்திக்கிட்டோம்னா, டெஃபினட்டா நம்ம அனீமியாலருந்து நம்மள எல்லாரையுமே காப்பாத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பிரெக்னன்சிலயும் பார்த்தீங்கன்னா, எல்லா தாய்மார்களுக்குமே பார்த்தீங்கன்னா, அனீமியா வருது. ஏன்னா, நமக்கு குழந்தைக்கும் சேர்த்து, அம்மாவும் சேர்த்து சாப்பிடும்போது, அவங்களுக்கு அந்த அயர்ன் கன்டென்ட் பத்தாது. ஏற்கனவே கம்மியா தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ, அதனால மகப்பேறு மருத்துவர்களுக்கும் ரொம்ப முக்கியமா இந்த அனீமியா
பிரச்சனையாக வந்து வருது. அதனால் இந்த ஹீமோகுளோபினை பற்றி ரொம்ப அதிகமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன ஏஜ், சின்ன வயசுல இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, அவங்கவுங்க பிளட்டை செக் பண்ணி, ரத்த அளவை செக் பண்ணி, அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.